முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. தங்கமே, உன்னை இத்தனை நாட்களாக பாடாய்படுத்தி எடுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இப்பொழுது முடியப் போகின்றது. இதை முழுமையாக கேள், உனக்கே அது நன்றாக புரியும். உன்னை ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் நான் விடுவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றாய். அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றாய். அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது. நான் தான் சொல்கின்றேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று. அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கின்றேன். எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போல எல்லாமே சுபமாக முடியும். உன் முயற்சியை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன் வழியில் செல். அந்த வழி முற்கள் நிரம்பியதாக குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்து கொடுக்கின்றேன். நடந்து முடிந்த பிரச்சனைகளை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எப்பொழுதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்பொழுது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீயே நன்றாக உணர்வாய். அனைத்து விஷயங்களிலும் ஜெயமுண்டாக ஜெயம் தரும் அப்பாவாக உன்னுடன் எப்பொழுதும் நான் இருக்க விரும்புகின்றேன். நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் தங்கமே. உனக்காக நான் அனைத்து வேலைகளையும் கூடிய விரைவில் முடித்து கொடுக்கின்றேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே நானும் ஆசைப்படுகின்றேன். பின்பு எப்படி உனக்கு கஷ்டங்களை தர அனுமதிப்பேன்? நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. உனக்கு வரும் அனைத்து பிரச்சனைகளும் முடிய போகின்றது. விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதம் நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வு அமையும். இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் இப்பொழுது வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் அனைத்து வார்த்தைகளையும் பின்பற்று. வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் கடைப்பிடி. அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழப்பிக் கொள்ளாதே. உன் அப்பா நான் இருக்க உனக்கு எதற்காக இவ்வளவு பயம்? பயத்தை விடு, சந்தோஷமாக இரு. உன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவு பெறும். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.